ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிசிக்கான பாடத்தை பார்ப்போம். அதில் வந்து அரசியலமைப்பில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடத்தை இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 6வது ஃபஸ்ட்டு டேர்மில் ரெண்டாவது பாடம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிசிக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் இங்கே சொல்லுவோம், பாடமாக நடத்தலை. ஸோ இம்பார்ட்டன்ட் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும்தான். அவங்க எப்படி கொஷின் எடுப்பாங்கன்னா, ஒரு 10th லெவல் இல்லை ஒரு டிகிரி லெவல் அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது 10th லெவலில் டிஎன்பிசி குரூப் 4 தான், பிஏஓ இந்த மாதிரி குரூப் 4க்கு அவங்க வந்து ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. ஒரு அரசியலமைப்பில் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 5 கொஷின் ஈஸியாக எடுக்கணும். 5 கொஷின் ஈஸியாக எடுத்தால் தான் படிக்கிறவன் அது அடுத்து 5 கொஷின் வந்து கஷ்டமாக எடுப்பாங்க. ஸோ படிச்சிருப்பான் ஒருத்தன், படிக்காத இருப்பான். 5 கொஷின் வந்து ஓரளவுக்கு 10th லெவலில் இருக்கிற படிக்கிறவன் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த கொஷின் வைப்பாங்க. நல்லா மீடியமாக தான் வைப்பாங்க, ரொம்ப டஃப்பாக வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வர டிஎன்பிசி கேண்டிடேட் அதிகமாகிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. புக் வேறு மாறி இருக்குது. இப்போ எப்படிலாம் ஈஸியாக கொஷின் பேப்பர் எது இம்பார்ட்டன்ட் மட்டும் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பன்முகத்தன்மை அப்படிங்கிற பாடத்தை பார்த்தோம். பன்முகத்தன்மைனா என்ன? எல்லாத்துலேயும் சமூகம், சமயம் எல்லாத்துலேயும் வந்து பல்வேறு மொழி எல்லாம் பேசுறத பன்முகத்தன்மை பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடமே வந்து சமத்துவம். சமத்துவம்னா என்ன? சமத்துவம்னா சமமாக நடத்துறது. ஆனால் நம்ம வாழக்கூடிய சமூகம், அதாவது ஃபஸ்ட்டு குடும்பம்னு இருக்கும். குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமூகம். ஆனால் இந்த சமூகத்தில் சமமாக நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. சமூகத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. எப்படி ஏற்றத்தாழ்வுலாம் என்ன? நாமளே பார்ப்போம். யாராவது நடந்து போனாங்களா, அவங்கள பார்த்துட்டு அவருடைய உடை இல்லை அல்லது நிறம் இல்லைன்னா அவர் வந்து பேசுகிற மொழி இதெல்லாம் கூட நம்ம ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ சமூகத்தில் அந்த மாதிரி சமத்துவம் இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். இதை வந்து புக்கில் எப்படி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு அப்படின்னா முன்முடிவு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முன்முடிவுன்னா என்னது? முன்னாடியே அவங்களை பற்றி தெரியாமல் முன்னாடியே சொல்லிடுறது, அதான் முன்முடிவு அப்படிங்கிறது. இந்த முன்முடிவு அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த பாரபட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த பாரபட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா முன்முடிவு குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்குறாங்க ப்ரீஜுடிஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஜட்ஜ்னு சொல்றாங்க. அது முன்முடிவுங்கிறது பாரபட்சத்தை குடிக்கிறது. அப்படின்னா என்ன? பாரபட்சம் என்ன? இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தை விட நகர்ப்புற மக்கள் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் முன்னாடியே ஒரு முடிவு இவங்களே சொல்லிடுவாங்க. அதுதான் முன்முடிவு அப்படிங்கிற வார்த்தை. இந்த முன்முடிவு அப்படிங்கிறது எப்படிலாம் ஏற்படலாம்? முன்முடிவு எதெல்லாம் வருது? முன்முடிவு எது? ஒண்ணு என்னன்னா அவங்களுடைய நிறம். ரெண்டாவது இன்னொன்று ஜாதி அடிப்படையில் கூட அவங்களுடைய சொல்லிடலாம். அடுத்தது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பழக்க வழக்கங்கள். அடுத்து மொழியில கூட சொல்லுவாங்க. மொழினா இவன் இந்த மொழி பேசாம இந்த இது அப்படின்னு இதெல்லாம் முன்னாடியே இதை வச்சு அவங்களோட அடுத்தது அவருடைய வாழும் இடத்திற்கு ஏற்ப எந்த இடத்துல இருந்து வந்தவன், வாழும் இடத்தை பத்தி கூட முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ இலங்கை அகதிகள்லாம் இருந்தாங்கன்னா அங்கே வாழத்தை பற்றி அவன் பாரு இலங்கை அகதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிஎன்பிசி எல்லாம் கேட்டாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்களா என்ன பண்ணோம்னா கூற்றுக்கள் தான் கேட்பாங்க. ஸோ கூற்றுக்கள்ல மேக்சிமம் எல்லாமே சரியா தான் இருக்கும். மேக்சிமம் நீங்க அனைத்தும் சரின்னே போடலாம். தெரிஞ்சிருந்தா நீங்க கெஸ் பண்ணி தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து படிச்சு போடலாம். தெரியலனா அனைத்தும் சரின்னே போடலாம். மேக்சிமம் சரியா தான் வரும்.
கொஷின்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து, அடுத்த இந்த முன்னுடிவை பொறுத்து இந்த ஒத்த கருத்து அமையுது. அது என்ன ஒத்த கருத்து அப்படின்னா என்ன? ஒத்த கருத்துன்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பைக் ஓட்டுன்னா ஆண் மட்டும்தான் ஓட்டுவாங்க, பெண் ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அதே மாதிரி வீட்டு வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணு தான் செய்வாங்க, ஆண் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது எதனால வருது? இந்த ஒத்த கருத்து இது வந்து பொண்ணுங்கன்னா நீங்க கிராமத்தெல்லாம் பாத்தீங்களா அதான் சொல்லுவாங்க, அவங்களாம் வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னாடியே இங்கிலீஷ் இப்படிதான் இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் இப்படிதான் இருந்துச்சுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கூடியதுனால இந்த ஒத்த கருத்துக்கள் உருவாகிறது. ஒரு பொண்ணு 12வது நாள் படிச்சுன்னா போதும், அவ்வளவுதான், அதுக்கு மேல காலேஜ் அனுப்பக்கூடாது. இது ஒவ்வொரு சில மாநிலங்கள்ல இருக்குது. வட இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த மாதிரி பெண்கள்ல வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அதே மாதிரி வீட்டோட மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் இருக்கு. அது மாநிலத்துக்கு மாநிலங்களிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒத்த கருத்து சொல்லுது. நம்ம பார்க்க போறது அடுத்து என்னன்னா பாகுபாடு. பாகுபாடுக்கு முன்னாடி என்ன பாகுபாடு? ஜாதி பாகுபாடு, இன்னொன்னு பாலின பாகுபாடு, இன்னொன்னு மதத்துல பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜாதி பாகுபாடு. அதுக்கு முன்னாடி டிஎன்பிசில 2020 குரூப் 2 போஸ்டிங் போட்டுருந்தாங்க. இப்போ எக்ஸாம் குரூப் 2ல இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க. குரூப் 2 கொஸ்டின்ல இந்த குரூப் 2 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படுகொலைகள் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படுகொலை ஜென்ரலா கொஸ்டின் ஆவணப்படுகொலை பத்தி எழுத சொல்லியிருந்தாங்க, அதுக்கான தீர்வுகள் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் எப்படி ரைஸ் ஆகுது பாருங்க. ஆவணப்படுகொலை ஒண்ணும் இல்ல, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதெல்லாம் ஆவணப்படுகொலைகள் தான் வருது. நீங்க நாம படிச்சிருக்கவே மாட்டோம், இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஆவணப்படுகொலைகள் அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கொஸ்டின் வந்து நீங்க அடிக்கடி வேர்ட்லாம் புதுசா இருக்கும். டிஎன்பிசில எதுவுமே வந்து ஒண்ணு ஏதோ ஒரு மக்களுக்காக இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் பத்தி தான் அதிகமா கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து போன தடவை கேட்டிருந்தாங்க. போன குரூப் 2 எல்லாமே ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே ஜென்ரலா தான் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் அதுல இருந்துச்சு. அந்த கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு டிஎன்பிசில நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜாதியில உங்களுக்கு தெரியும், ஜாதியில நிறைய பாகுபாடுகள் இருக்குது. பட் டிஎன்பிசில என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஜாதி பாகுபாடுல அம்பேத்கர் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு புக்ல ஒரு கட்டம் போட்டு இருக்கும், அதை பாருங்க. அடுத்து வந்து பாகுபாடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புல பாகுபாடு அப்படிங்கிறது எந்த சட்டத்துல கொடுத்துக்கிறாங்கள, சட்டம் 15(1) மதம், நிறம், ஜாதி அடிப்படையில் எவரையும் பாகுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 15(1) இருக்கிறாங்க. இதெல்லாம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். அதுல இந்த ஜாதின்னு ஒண்ணு யாரு ஞாபகம் வரும், ஜாதிக்கு போறப்பட்ட அம்பேத்கர் புக்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2016 குரூப் 4 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கட்டம் போட்டதுல இருந்து தான் மேக்சிமம் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பத்தி ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுல பாருங்க. அம்பேத்கர் பத்தி பார்க்க போறோம். அம்பேத்கரோட பேர் பாத்தீங்கன்னா பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கிறாங்க அவர் பேரு. இவர் வந்து சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. கீழே கூற்றுக்குள்ள கேட்கலாம். அடுத்து அரசியலமைப்பினுடைய வரைவு குழுவினுடைய தலைவர். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு குழு கிடையாது அரசியலமைப்புல, கிட்டத்தட்ட ஒரு 15 குழுக்கள் இருக்கும். அதுல இவர் வரைவு குழுக்கு மட்டும்தான் தலைவர். அதனால இவர் வந்து அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் 1990 பாரத ரத்னா விருது இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லா கொஸ்டினையுமே பாருங்க கேட்ட கொஸ்டின். இதை நாங்க நார்மலா அம்பேத்கர் நீங்க விட்டுட்டு போயிருவீங்க, ஈஸியா தான் இருக்குது, சும்மா பார்த்துட்டு போயிருங்க. ஆனா கொஸ்டின் பாருங்க இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து ஜாதியில பார்த்தோம். அடுத்து வந்து இனம். இப்ப இதே மாதிரி இனத்துல பாத்தீங்கன்னா அடுத்த இனத்துல பார்த்தோம். இனத்துல பாத்தீங்கன்னா அதே புக்ல கொடுத்துருக்காங்க. இனம் அப்படின்னு போட்டா நெல்சன் மண்டேலா பத்தி கொடுத்துருக்காங்க.
இவர் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக பாடுபட்டவர். அதுக்காக அவர் 27 ஆண்டுகள் சிறையில் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே அந்த நாட்டோட அவர் அதிபர் ஆனார். அதிபரானதுக்கு அப்புறமே அவர் எதுக்காக இந்த அமைதி மற்றும் மனித உரிமைகளுக்காக போராடினவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படிச்சுக்காங்க. அடுத்து பாலின பாகுபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின பாகுபாடு அப்படிங்கிறதுல இப்போ எதெல்லாம் பாலின பாகுபாடுல சேர்த்துலாம்? உடல் நலம். ஒருத்தர் ஊனமுற்றோர் இருந்தால் கூட அதில் கூட பாலின பாகுபாடுகள் காட்டுறாங்க. அடுத்து கல்வியிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, சமமாக நடத்தப்படுவதில்லை. அதே மாதிரி பொருளாதார சமத்துவமின்மை, அரசியலையும் சமத்துவமின்மை கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இப்போ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை முன்படி எழுத்தறிவு கல்வியில் பார்த்தீங்கன்னா எது அதிகம் எது கம்மி அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதிகமாகிறது கன்னியாகுமரி தான். 91.75% அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு கேட்டாங்களா கன்னியாகுமரி பர்சன்டேஜோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கொஸ்டின் கேட்பாங்க, அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலமான கன்னியாகுமரி எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்களா 91.7. கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே சதவீதம் படிக்க முடியாது. பட் டிகிரி லெவல்ல கேட்டாலும் ஆர்டர் வைஸ் எழுத சொல்லுவாங்க. அதுக்காக கன்னியாகுமரி, அதுக்கடுத்து சென்னை, அதுக்கடுத்து தூத்துக்குடி, நீலகிரி அப்படின்னு படுத்துக்கலாம். எழுத்தறிவிலே மிகவும் குறைவானது தருமபுரி தான், 78.54%. இதில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே அப்படியே ஆர்டர் வைஸ் படிச்சுக்காங்க. அது இது பர்சன்டேஜ் தேவையில்லை. அதுக்கப்புறம் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு தலா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அதிகமா எங்க இருக்கிறாங்கன்னா நீலகிரியில தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1041. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகைப்பட்டினம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி வருது. அதே மாதிரி குறைவு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தருமபுரி தான், அதுலயும் குறைவா இருக்குது. பாத்தீங்க ரெண்டுத்திலயுமே தருமபுரி தான். எழுத்தறி விகிதத்திலையும் தருமபுரி கம்மியா தான் இருக்குது. அதே மாதிரி பாலின விகிதத்திலையும் தருமபுரி 940 கம்மியா தான் இருக்குது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க குறைவுங்கிறப்ப தருமபுரி போட்டுடலாம். இது ஆர்டர் வைஸ் தருமபுரி கொஸ்டின். இது 4 கொடுத்துருவாங்க வரிசையா. 4 கொடுத்துட்டு இதுக்கான அதிகத்துல இருந்து குறைவான பகுதியில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. டிகிரி லெவல்ல இருந்தா அதனால நீங்க படிச்சுக்கலாம். இது குரூப் 4 லெவல்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா தான் வரும். கன்னியாகுமரி பர்சன்டேஜ் கேட்கலாம், அவ்வளவுதான். அடுத்து பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல சமத்துவம் அப்படிங்கிறதுல என்னென்ன சட்ட விதிகள் இந்த புக்ல என்னென்ன, இந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா 14 விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 15(1) மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு அடுத்த சட்ட விதி. அடுத்து பாத்தீங்கன்னா விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. இது 3மே டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் கேட்ட கொஸ்டின் தான். அதனால நீங்க இதை இம்பார்ட்டன்டா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி. அதுவும் இல்லாம இந்த டாபிக்ல அடிப்படை உரிமைகள்ல ஃபர்ஸ்ட் உரிமையே சமத்துவ உரிமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. சமத்துவ உரிமை அதில் இருக்கிறது தான். பழைய புக்ல பாத்தீங்கன்னா பழைய சமச்சீர் புக்ல 15 மட்டும் தான் கொடுத்துருவாங்க, 15(1) கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுல 15(1) கொடுத்துருக்காங்க. அது 15(1) நீங்க கொஸ்டின் பேப்பர்ல 15(1) போட்டுருக்காங்க. ஏன்னா 2016 கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, தமிழ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க. என்ன பண்ணணும், வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு கேட்டிருந்தாங்க. வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு கேட்டிருந்தாங்க. ஆண்டு பாத்தீங்கன்னா 1930, 1929, 1931, 1932 ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஆனா வட்டமேசை நடைபெற்ற ஆண்டுகள் எல்லாமே கீழே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர்ல 100ல ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இப்போ வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டுன்னா எதை போடுவீங்க? கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரியும் 30 நடந்துருக்குது, 31 நடந்துருக்குது, 32 நடந்திருக்குது. ஆனா ஆன்சர் 1930 தான் கரெக்ட் இல்ல. டிஎன்பிசில நம்ம புத்தகத்துல வட்டமேசை மாநாடு இந்த அம்பேத்கர் பாடத்துல, பழைய புக்ல அம்பேத்கர் பாடத்துல அவர் 1930 கலந்து கொண்டதை பத்தி போட்டிருப்பாங்க. சோ வட்டமேசை மாநாடு என்ன நடக்கும்,
1930 தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுல புக்ல 30 தான் இருக்கு. 30 தான் கொஸ்டின்லயும் ஆன்சரா வச்சிருந்தாங்க. அதை மாத்தல, அதுதான் ஆன்சரா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. மற்றதெல்லாம் ஆன்சரா எடுத்துக்கல. ஏன் அவங்க தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற போது இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அவன் என்ன இருக்குது அந்த புக்ல ஆன்சரோ அதை தான் எடுத்துக்கிட்டாங்க. மித்ததெல்லாம் தவறான ஆப்ஷனாகவே பண்ணணும். அதனால புக்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க படிச்சுக்காங்க. அது மாதிரி இருந்தாவே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஜெனரல் கொஸ்டின் தவிர புக்ல இருக்கிறதுக்கு நான் சொல்றது. அடுத்து வந்து இதுல இப்ப சமத்துவ, ஏன்னா கீழ்நிலையில இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி சமத்துவம் இல்லாம கீழே வந்து கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கு வந்தவங்களா இருப்பாங்க. சாதனையாளர்கள் அவங்கள பத்தி ஒரு 4 பேர்த்த பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் பத்தி பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சமத்துவம் பெறுதல்ல கீழ்நிலையில இருந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி போட்டிருக்காங்க. அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாரு? ராமேஸ்வரத்துல பிறந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 11வது இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு யாருன்னு கேட்டா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதனால இவர் வந்து மக்களின் குடியரசுத் தலைவர்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் ஏவுகணை இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் இருந்ததுனால இவர் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 1997 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறாங்க இவருக்கு. அதே மாதிரி நூல்கள் பாத்தீங்கன்னா இந்தியா 2020 நூல் அப்படிங்கிற நூல் இருக்கிறது. அடுத்து அக்னி செயல்கள், தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க் அப்படிங்கிற நூல். அடுத்து மிஷன் இந்தியா, அதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. அது இல்லாம இது ஒரு திட்டம், PURA அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தவரே இவர்தான். புறா திட்டம் திட்டத்தையும் இவர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா இது நிறைய கொஸ்டின் உங்களை கேட்டிருக்கிறேன், 3 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்து வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அடுத்து பார்க்கலாம். அவர் வந்து 5 முறை விஸ்வநாதன் ஆனந்த் பாத்தீங்கன்னா ஆனந்த் சென்னையில வந்து திருச்சென்னையில பிறந்தது. அவரு சென்னையில பிறந்தவர். 5 முறை உலக சாம்பியன், 5 முறை உலக சாம்பியன் ஆயிருக்காரு. 5 முறை படிச்சுக்கோங்க, இயர்லாம் வேணாம். 5 முறை உலக சாம்பியனு. 14 வயதுல இந்தியாவினுடைய கிராண்ட் மாஸ்டர் ஆனார். 14 வயதில் இந்தியாவினுடைய கிராண்ட் மாஸ்டர் ஆனாரு. இவருக்கு வந்து விளையாட்டு துறையில் மிக உயரிய விருது என்னன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்கியிருக்கிறார். எல்லாத்துக்கும் இயர் கேட்க மாட்டாங்க, இது மட்டும் தான் கேட்பாங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது இவர் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கொடுத்திருப்பாங்க. ஒரு சேலத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு. இவரே வந்து 2016 ரியோ டி ஜெனிரோ பிரேசில் நடந்துச்சு. ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற இடத்துல நடந்தல பாரா ஒலிம்பிக் போட்டி, நம்ம ஒலிம்பிக் போட்டியில பாரா ஒலிம்பிக் போட்டியில இவரு உயரம் தாண்டுதல் பிரிவுல தங்க பதக்கம் வென்றிருக்கிறாரு அப்படிங்கிறது. அவ்வளவுதான். இதை பத்தி இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்காங்க. அவ்வளவுதான். புக்ல அதே மாதிரி புக்ல ஒரு தடவை பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின் பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் புக் பேக்ல வந்து ஒரு 100 கொஸ்டின்ல வந்து மினிமம் வந்து 30 கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் இருக்கும். எல்லா புக்லயுமே இருக்கும். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம்.